இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். அரசியல் களத்தில் நடக்கிற பல விஷயங்களை டெய்லியும் பேசிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட விதைகள் இயக்கம் ஏழுமலை அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மதி. ஓகே, சமீப காலமா இந்த செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி அவர்களுடைய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. இப்போ செங்கோட்டையன் நேற்று ஒரு பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ரொம்ப காலமா அதிமுகவில் இருக்கேன், எம்ஜிஆர் கூடலாம் இருக்கேன், என்ன மதிக்க மாட்டாங்க, கட்சியை விட்டு என்ன நீக்கினப்போ நான் எவ்வளோ மன வருத்தத்துக்கு ஆளான தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இப்படி மன வருத்தத்துக்கு ஆளான ஒரு நபரை போட்டு இப்படி அடிக்கலாமா நீங்க? இல்லை மதி, அதான் நாங்கள் சொல்கிறோம்ல, நீங்கள் எம்ஜிஆர் காலத்தாளுங்க, எம்ஜிஆர் காலத்தாளு, எம்ஜிஆருடைய விசுவாசி. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எம்ஜிஆர் சமாதிக்கு பக்கத்தில் பெருசாக குழி தோன்றா படுத்துக்க, அடக்கம் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். நீ எம்ஜிஆர் காலத்து ஆளாக இரு, அம்மா அவர்கள் அடையாளம் காலப்பட்டவராக இரு, கட்சின்னு ஒன்று இருக்குது, கட்சிக்கு தலைமைன்னு ஒன்று இருக்குது, தலைமைக்கு கட்டுப்பட்டவன் தான் தொண்டன். அது குறிப்பாக அதிமுக என்பது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய கட்சி என்பது எல்லாருக்குமே தெரியும். புரட்சியாளர் அம்மா அவர்கள் இருந்த வரைக்குமே அந்த இராணுவ கட்டுப்பாடு என்பது அதிமுகவில் இருக்கும். அம்மாவை தவிர்த்து ஒருத்தவங்க கூட மூச்சே விட முடியாது. ஒரு லைட்டாக ஒரு கலமான சட்டம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அடுத்த நாள் அவன் போஸ்டிங்லேயே இருக்க மாட்டான். எந்த பதவியில் எப்பேற்பட்ட ஆளாக தான் அவன் இருக்க மாட்டான். அந்த அளவிற்கு கட்டுப்போக்காக இருந்த கட்சி. அப்போது தலைமை ஒரு கொள்கை முடிவு எடுக்குது, ஒரு கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு முடிவு எடுக்குன்னா அதுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் தூக்கி வெளியில தான் போடுவாங்க. அந்த வேலையை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்துருக்காரு. நீங்க எம்ஜிஆர் காலத்து ஆளா இருங்க, ஜெயலலிதா அவர்கள் அடையாளம் காலப்பட்ட ஆளா இருங்க, ஆனால் அவர்கள் இருவருக்குமே புரட்சி தலைவி எம்ஜிஆரை விட புரட்சி தலைவி அம்மாவை விட உயர்ந்தது எதுனா அதிமுக என்ற கட்சி. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த அதிமுக என்ற கட்சியால் தான் அனைவருக்குமே அடையாளமே தவிர அதிமுக என்ற கட்சிக்கு மற்றவர்களால் அடையாளம் கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து விலக்கின உடனே அந்த கட்சியை ஆரம்பிச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் ஆரம்பிக்கல, தொண்டர்கள் ஆரம்பிச்சாங்க கட்சியை. சாதாரண தொண்டன் ஆரம்பிச்ச கட்சியில புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போ உலகத்திலேயே தொண்டர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எதுனாக்கா அது அதிமுக தான். இப்ப திமுக கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட 5 தளபதிகளை வைத்துக்கொண்டுதான் திமுகவை உருவாக்குனாரு ராபின்சன் பூங்காவில். ஆனால் இந்த கட்சியானது தொண்டர்களால் உருவாக்கப்படுது. அவன் என்னங்க கட்சியில உங்களை நீக்கிறது, நாங்க கட்சி ஆரம்பிக்கிற வாங்கினோடனே அதுல போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போ அந்த அதிமுக தொண்டனுக்கு கட்சி என்பது முக்கியம். ஏன்னா பொதுச் செயலாளர்கள் வருவாங்க, மறைவாங்க. இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாரு, அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா வந்தாங்க, அவங்களுக்கு அப்புறம் இப்ப யார் வந்திருக்கு? எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு, எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க. அப்போ தொண்டனுக்கு கட்சி என்பது அது இரும்பு கோட்டை, அது முக்கியம். அப்ப அந்த கட்சியினுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக செயல்படுறாரு செங்கோட்டையன். அதனாலதான் இந்த நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்காரு. இப்போ செங்கோட்டையன் அதான் சொல்றாரு என்ன அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் எந்த ஒரு இதுலயும் தோக்கல, எந்த ஒரு தேர்தலையும் தோக்கல. அம்மா ஒரு தேர்தலில் தோற்றாங்க, அடுத்த தேர்தல் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது எந்த தேர்தலில் ஜெயிச்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார். சரியான கேள்வி கேட்டீங்க. இது பத்து தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு திமுக காரன் எல்லாம் விமர்சிக்கிறான், இந்த துரோகிகளும் அதை தான் விமர்சிக்கிறாங்க. சரி, 10 ஆண்டு காலம் அதிமுகவுடைய ஆட்சி இருந்தது. அந்த 10 ஆண்டு காலத்துல பல குற்றச்சாட்டுகள் இருந்தது, மக்கள் மத்தியில் ஒரு ஆன்டி இன்கம்ஸ் இருந்தது. அந்த 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்ஸையும் வச்சுக்கிட்டு கட்சிக்குள்ள இந்த துரோகியினுடைய தொல்லைகளையும் வச்சுக்கிட்டு 75 இடங்களை ஜெயித்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த வரலாறு யாருக்கு இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. திமுக 10 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் சொல்லிட்டு எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு திமுகவில் வர முடியல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த வரைக்கும் 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வர முடியல. அப்போ இந்த 10 ஆண்டு காலத்துல எத்தனை தேர்தல்கள் நடந்திருக்கு? அப்பெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகள் ஏன் திமுக மேல எழும்பல, அதிமுக மேல மட்டும் எழும்புது? இதிலும் குறிப்பாக பாஜகவுக்கு எதிரான மண் எதுனா தமிழ்நாடு மட்டும்தான். அப்படியே நேர் எதிராக தமிழ்நாடு இருக்கும். இவங்க சொல்றாங்கல்ல, 2019 2024 தேர்தல் இருக்குல்ல, நாடாளுமன்ற தேர்தல், இந்த 2 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக தோத்துருச்சுங்க அப்படின்னு இவங்க சொல்லலாம். அந்த நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கும் யாருக்குமானதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு முறை பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க, ஒரு முறை பாஜக கூட்டணி வேணாம்னாங்க. ஆனால் அந்த சந்தேகம் அதிமுகவின் மீது, அந்த சந்தேகம் தமிழக மக்களுக்கு இருந்துச்சு. நீங்க பாஜக கூட போயிடுவாங்களோ, தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மையினருக்கு இருந்துச்சு. அப்போ நாடாளுமன்ற தேர்தல் என்பது நேர் எதிர், தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே நேர் எதிராக தான் சிந்திப்பாங்க. என்றைக்குமே மத்தியில யார் வேணும் வேணாம் என்பதை முடிவு பண்ணுவதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அதனால இந்த 2 நாடாளுமன்ற தேர்தல் நீங்க கணக்கு காட்டீங்கன்னா அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமன்ற தேர்தல் எத்தனை நடந்திருக்கு? 1 தான் தோத்திருக்காங்க. அதுலயும் 75 எம்எல்ஏக்களை அதிகார பலத்தோடு 75 எம்எல்ஏவோட அதிகாரமாக இவர்கள் சட்டமன்றத்தில் வலுவாக எதிர்கட்சியாக அமர்ந்திருக்காங்க. இதே திமுக 2011-12 காலகட்டம் நினைக்கிறேன், தேமுதிக இந்த திமுகவை எதிர்கட்சி அந்தஸ்துல கூட இல்லாம தொடச்சி எறிஞ்சாங்க. சட்டசபைக்குள்ள எதிர்கட்சியாக கூட திமுக இல்லை என்பதை ஞாபகம் வச்சுக்கணும்.
ஆனால் அதற்கு யாரு அப்ப கருணாநிதி இருக்கிறாரு திமுக. எப்படி திமுகவில் கருணாநிதி இருக்காரு? கருணாநிதி எம்ஜிஆர் கூட அரசியல் பண்ணவர், இந்திரா காந்தி கூட அரசியல் பண்ணவர், காமராசர் கூட அரசியல் பண்ணவர். அத்தகைய லெஜண்டையே தூக்கி குப்பையில போடுற மாதிரி போட்டவங்க இந்த தமிழ்நாடு மக்கள். அப்பேற்பட்ட லெஜண்டையே கருணாநிதியை தூக்கி தூர போட்டவர் கேப்டன் விஜயகாந்த். ஆனால் எடப்பாடி பழனிசாமி யாரு? அவ்வளவு ஃபெமிலியரான ஃபேஸ்லாம் கிடையாது, அவ்வளவு பெரிய அதிகாரம் மிக்கவர்லாம் கிடையாது, பெரிய அரசியல் பின்புலம் குடும்பத்திலிருந்து வந்தவர் கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒத்த ஆளா சண்டை செஞ்சாரா இல்லையா? 2021 தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு யாரு பிரச்சாரம் பண்ணா? ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து விட்டு ஒரு ஃபெமிலியரான முகம் பிரச்சாரம் பண்ணது தமிழ்நாடு முழுக்க யார் சொல்லுங்க பார்ப்போம்? ஒரு ஆள் கிடையாது. ஆனால் திமுகவுக்கு யார் இருக்கிறா? உதயநிதி இருக்கிறாரு, கனிமொழி இருக்கிறாங்க, ஆராசா இருக்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு, இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு முட்டு கொடுப்பதற்கு ஒரு திறமை வாய்ந்த கொத்தடிமை கூட்டம், ஏகப்பட்ட கூட்டணி கட்சி என்ற பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இப்பேற்பட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபர் மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க வரிஞ்சு கட்டிட்டு பிரச்சாரம் பண்ணார். அதுக்கே எத்தனை சீட்டு? 75 சீட்டு. 10 ஆண்டு காலம் அதிமுகவினுடைய ஆன்டி இன்கம்ஸை சம்பாரிச்சும் கூட 75 சீட்டுகளை இந்த தமிழ்நாடு மக்கள் அதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அதிமுக வலுவா இருந்திருக்குன்னு அர்த்தம். அதிமுகவின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கவில்லை என்று அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று அர்த்தம். அப்போ இந்த சட்டசபையிலையும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்று போனால் மட்டும்தான் நீங்க அந்த கேள்வி எழுப்பணும். தொடர்ச்சியா தோல்வியை சந்திச்சிருக்குன்னு நீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் கம்பேர் பண்ணி தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி தோத்துக்கிட்டு வராருன்னு சொன்னீங்கன்னாக்க அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நானே பாஜக வேணுமா மோடி வேணுமான்னு தமிழ்நாட்டில் கேட்டாக்க நான் மோடி வேணான்னு தான் சொல்லுவேன். தமிழ் மண்ணை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டுடைய ஒரு இயல்பு. இன்றைக்கு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு வரலாம், ஆனால் தமிழ் மண் இயல்பாகவே பாஜகவுக்கு எதிராக தான் நின்று இருக்கின்ற ஒரு கால யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சூழல் வந்து பாஜக கூட தானே கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் எப்படி மக்கள் வந்துட்டு சரி ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க? அதான் சொல்றேன், இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல். இது ஸ்டாலின் வேண்டுமா எடப்பாடி வேண்டுமா என்ற கேள்வி. அப்ப ஸ்டாலின் வேண்டுமா எடப்பாடி வேணுமானாக்க எங்களுக்கு எடப்பாடி தான் வேணும் அப்படின்னு யார் சொல்லுவா? தமிழ்நாடு மக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அவல ஆட்சியில எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இப்பேற்பட்ட சூழல்ல மு.க. ஸ்டாலின் ஒரு பொம்மை என்பது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அப்போ பாஜகவும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்ல இன்றைக்கு அதனுடைய தலைவராக யார் இருக்கிறாருனாக்க நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பண்பட்ட நபராக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார், முதிர்ச்சி வாய்ந்த நபராக நடந்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல இன்றைக்கு தமிழ்நாடு பாஜக இந்திய அளவில் இருக்க பாஜகவை விட இன்றைக்கு ரொம்ப டிஃபர் பண்ணிட்டாங்க. இந்திய அளவில் இருக்க பாஜகவை விட இங்க இருக்கவங்க ரொம்ப முற்போக்கா இருக்கிறாங்க பாஜகவினர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்க வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க மாட்டு மூத்திரம் குடிக்கிறது, சாணி எடுத்து உடம்புல பூசிக்கிறதுலாம் பண்றாங்க. இப்போ நான் கண்மு கூட பார்க்குறோம், ஆதாரம்லாம் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு பாஜகவினர் அந்த மாதிரி பண்றதில்லை. ஏன் பண்றதில்ல? இவங்க மேம்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கேள்வி கேட்பாங்க. இந்த தமிழ் மண்ணுக்கு எதிரான வேலையை தமிழ்நாடு பாஜக செய்ய மாட்டாங்க ஒருபோதும், நான் நம்புறேன். அதற்கு உதாரணம் தான் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக இருப்பது. அவர் தலைவராக இருக்கும் வரைக்கும் அவர் ஒருபோதும் கூட்டணிக்குள்ள விரிசல் விழுவதையோ அல்லது கூட்டணிக்கு எதிரான கருத்து சொல்வதையோ அவர் அனுமதிக்க மாட்டார்னு நான் நம்புறேன். அப்போ மக்களுக்கு எதிரான நடவடிக்கையும் தமிழக பாஜக ஒருபோதும் எடுக்காதுன்னு நான் நம்புறேன். அப்போ இப்பேற்பட்ட சூழல்ல மக்கள் கண்டிப்பா இந்த கூட்டணியை ஏத்துக்குவாங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேணுமா என்ற தேர்தல் கிடையாது, ஸ்டாலின் வேண்டுமா வேணாமா என்ற தேர்தல். அப்போ வருகின்ற 2026 தேர்தலையும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்று போய்விட்டால், அதிமுக தோற்று போய்விட்டால் நீங்க இந்த கேள்வி எழுப்புவதில் நியாயம் இருக்குது. ஆனால் தன்னை எந்த ஒரு பிரச்சார வலிமையும் இல்லாமல் ஒற்றையாளாக பிரச்சாரம் செய்து 75 இடங்களை அவர் வெற்றி பெற வைத்திருக்கார். அப்படின்னும் பொழுது அவரால் முடியும். இன்றைக்கும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி நபராக தானே ஓடிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு குடைச்சல்கள் இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்த போதிலும் அவர் கிட்டத்தட்ட 130 தொகுதிகள் கிட்ட தனி நபராக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காருல்ல. அப்போ இவர் தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கு, இவர் மேல முத்திரை குத்த முடியாது. அப்படின்னாக்க மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் எல்லா தேர்தலுமே தோத்தாங்களே. அப்ப அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, இதை விட பெரிய லிஸ்ட் ஆச்சே. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த திமுகவினர் அத்தனை தேர்தலையுமே தோத்தாங்களே. அப்ப அதெல்லாம் லிஸ்ட் எடுக்கலாம்ல. அப்போ திமுகவின் மீது வராத குற்றச்சாட்டு 10 தோல்வி திமுக, 10 தோல்வி கருணாநிதி, 10 தோல்வி ஸ்டாலின் வராத குற்றச்சாட்டு ஏன் எடப்பாடி மேல மட்டும் வருது? ஏனென்றால் இந்த ஊடகங்கள், அந்த ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, திமுகவுடைய கூட்டணி கட்சி அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க திமுகவுக்கு முட்டு கொடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதிமுக கிட்ட கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனை.
ஓகே, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இப்போ வந்துட்டு ஓபிஎஸ் ஆகட்டும், இல்ல செங்கோட்டையன் ஆகட்டும், டிடிவி தினகரன், சசிகலா இவங்கலாம் வந்து துரோகிகள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கெல்லாம் வந்துட்டு துரோகிகளாவோ இல்ல பி டீமாவோ இருந்துட்டு போறோம் திமுகக்கு. ஆனா எடப்பாடி அவர்கள் வந்துட்டு A1 அக்யூஸ்ட். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? A1 அக்யூஸ்ட்னு சொல்றாருல்ல, சரி கொடாநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் A1 அக்யூஸ்ட், ஆதாரம் கொடு. சிம்பிளா கேட்கணும், ஆதாரம் கொடு. A1 அக்யூஸ்ட் நீ வாயில சொல்லிட்ட, நான் கூட தான் சொல்லுவேன் செங்கோட்டையன் A2 அக்யூஸ்டுங்க. ஏன் அப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னாக்க, இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக என்ன பேசியிருக்காருனாக்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொடாநாடு வழக்கிலிருந்து தப்ப வைத்தது செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு யாரு பேசுறா? ஆர்எஸ் பாரதி, திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி பேசுறாரு. அவர் ஏங்க மாட்டடா வந்து செங்கோட்டையனுக்கு முட்டு கொடுக்கணும்? இன்னொரு விஷயம், சரி எடப்பாடி பழனிசாமியை கொடாநாடு வழக்கிலிருந்து காப்பாத்தி விட்டவர் செங்கோட்டையன் அவர் சொல்றாருல, அப்போ குற்றவாளியை தப்பிக்க வைக்க உதவினாரா செங்கோட்டையன்? அப்ப செங்கோட்டையன் வந்து குற்றவாளியை தப்ப வைப்பதற்கு உதவி பண்ணதால அப்ப இவரும் குற்றவாளி தானே? அப்ப நீ A2 குற்றவாளியா? அப்போ வாய்க்கு வந்ததை நீ மாட்டு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க பாஜகவின் நீங்க திமுகவினுடைய பி டீம் என்பதற்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. ஏன்னா திமுகவின் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க சதி செய்த அந்த விவரங்கள்லாம் எங்க கிட்ட இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி A1 குற்றவாளி என்பதற்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு. இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கா? காவல்துறை யார்கிட்ட இருக்கு? புலனாய்வு அமைப்புகள் யார்கிட்ட? திமுக கிட்ட இருக்கா? திமுகவை போட்டு சட்டசபையிலையும் மக்கள் மன்றத்திலையும் போட்டு துவைக்கிறது எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப எடப்பாடி பழனிசாமியை அழிக்கணும், கட்சியை அழிக்கணும்னாக்க உன் எசமா திமுக கிட்ட சொன்னாக்க அவங்க கொடநாடு வழக்க தோண்டி எடுத்து விசாரிக்கிட்டோம். எடப்பாடி பழனிசாமியை பிடிச்சி ஜெயிலில் போட்டோம். ஏன் பண்ணல நீங்க? ஏன்னா ஆதாரம் கிடையாது, இது பொய் குற்றச்சாட்டு. அப்போ போற போக்குல ஒரு அவதூறு அள்ளி போட்டுட்டோம்னாக்க அது 2-3 நாள் விவாத காலத்துல இருந்துகிட்டே இருக்குமே. இதை வச்சு ஒரு 4 நாள் அரசியல் செய்யலாமே என்ற இவருடைய முடிவு தான். அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த கொடைநாடு வழக்கை பத்தி ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருனாக்க, என் மேல கொடைநாடு கொலை வழக்கெல்லாம் போட்டீங்கல்ல, ஏன் என்ன பிடிச்சி ஜெயில போடல? ஆதாரம் தான் பிடிச்சி ஜெயில போடு. ஏன் எங்க என்ன விட்டு வச்சிருக்கீங்க? காவல்துறை வாங்க கையில் தானே இருக்கு, இப்போ ஜெயில போடணும். எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. நீ என்ன இப்போ வந்து புதுசா சொல்றது? அப்போ செங்கோட்டையனுடைய அந்த சுயரூபம் அம்பலப்பட்டு விட்டதால வேற என்ன சொல்லி டைவர்ட் பண்ணலாம்? A1 குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி, அப்ப கொடநாடு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது டைவர்ஷன். ஆனால் செங்கோட்டையன் பண்ண துரோகம்னு இருக்குல்ல, அதை தான் இந்த மக்கள் எடுத்துக்கணும். இவங்க யார் கூட கை கோர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்ப இந்த 4 பேரும் யோக்கியவான்களான்னு பார்த்தாக்க 4 பேரும் குற்றம் செய்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் பண்ணாத குற்றமா? முக ஸ்டாலின் எத்தனை தடவை போய் நேரில் சந்திச்சிருக்காரு? அவங்க மகன் போய் சந்திக்கலையா? சபரிசனை போய் ஓபிஎஸ் சந்திக்கலையா? இரட்டை சின்னத்துக்கு எதிராக இவர் வந்து போய் களத்தில் நிற்கலையா? எலெக்ஷன்ல நிற்கலையா? இரட்டை இலைக்கு எதிராக கட்சியை முடக்குவதற்காக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நீதிமன்றங்களும் இவர் வழக்கு தொடுக்கலையா? நம்ம டிடிவி தினகரன் எடுத்துங்க. டிடிவி தினகரன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2012 கட்சியை விட்டு நீக்கினாங்க. 10 ஆண்டு காலம் கட்சிக்குள்ளேயே வர முடியல. அந்த 10 ஆண்டு காலம் டிடிவி எங்க போனா? பாண்டிச்சேரியில் கூத்தியா கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தான். எதற்காக டிடிவி தினகரன் அம்மா அவர்கள் கட்சியை விட்டு நீக்கினாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாலே இவ யாருன்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இரட்டை இலையை திருட்டுத்தனமா பெறுவதற்கு டெல்லியில போய் 60 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து மாட்டி சிறையில இருந்தானா இல்லையா இந்த பொறுக்கி பையன்? அப்ப இவன் தான் உண்மையான விசுவாசியா? சசிகலாவை எடுத்துங்க. சசிகலாவை எதற்காக போயஸ் கார்டன்ல இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விரட்டி விட்டாங்க? இந்த கேள்வியை எவனாவது கேட்டானா? எதுக்காக விரட்டி விட்டாங்க? அம்மா அவருடைய பெயரை சொல்லி லட்சம் கோடியில சம்பாரிச்சு இந்த மன்னார்குடி மாஃபியா இவர்களுக்கு எதிராக, அம்மாவுக்கு எதிராக அவர்களை வழக்குல சிக்க வச்சதே இந்த கும்பல் தான். அப்ப அதற்காக தானே சசிகலாவை நீக்கி விட்டாங்க. நம்ம செங்கோட்டையன் யாரு? செங்கோட்டையன் எதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைச்சர் பதவியை புடுங்கிட்டு அவரை துரத்தி விட்டாங்க? அப்ப செங்கோட்டையன் என்ன சேட்டை பண்ணாரு? அப்ப இந்த 4 பேரின் மீதும் ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்திருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் திமுக கூட சேர்ந்துக்கிட்டு சதி செஞ்சிருக்கிறான். அப்ப இந்த 4 பேரை தான் கட்சியில் சேர்க்கணுமா? சரி, எடப்பாடி பழனிசாமி செஞ்ச துரோகம் என்ன கேட்டா சசிகலா. சசிகலாவால் தானே கெட்ட பேரு. அப்ப துரோகத்தை அவர் வீழ்த்தி இருக்கிறார். அப்ப அவரை வந்து துரோகின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இன்றைக்கு கட்சியை வலுவா வழிநடத்திட்டு அவர் தானே போய்கிட்டு இருக்காரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியின் மீது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரா? சொல்லுங்க பாப்போம். அது மட்டும் இல்லாம அந்த ஜே அணி ஜானகி அணி அப்படி 2ஆ பிரிஞ்சது இல்லைங்களா புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு. அப்போ புரட்சி தலைவி அம்மாவின் பின்னாடி நின்னவர் எடப்பாடி பழனிசாமி. சேவல் சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அம்மாவினுடைய தீவிர விசுவாசி யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ இன்றைக்கு விசுவாசி யார் என்பது இன்றைக்கு கேள்வியா இருக்குல்ல. இன்றைக்கு கட்சி வந்து ஒண்ணு கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கு. சசிகலா குடும்பம் இந்த கட்சியை ஆதிக்கம் பண்ணி பல லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க. கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாகிட்டாங்க. அவங்க இனிமே நமக்கு தேவையில்லைன்னு கட்சியினுடைய தலைமையில் இருக்கவர்கள் பொதுக்குழுவெல்லாம் முடிவு பண்ணி அவங்கள நீக்கி விட்டாங்க. ஓபிஎஸ்ஸையும் அப்படிதான் நீக்கினாங்க. அப்போ நீக்கப்பட்டவர்களோடு உனக்கு என்ன சவகாசம்? நீ ஏன் அவங்க கூட போய் சேர்ற? அப்ப நீ விசுவாசியா? கட்சி தானே முக்கியம். புரட்சி தலைவி அம்மாவை விட, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட
கட்சி தான் முக்கியம் தொண்டனுக்கு. அப்ப கட்சி முடிவுக்கு எதிராக தானே நீ செயல்பட்டு இருக்க, அப்ப உன்னை எப்படிங்க வச்சிருக்க முடியும்? இந்த கேள்வி எழும்புதுல்ல. அதனால இவர்கள் மூவரும் துரோகிகள். அதற்கான ஆதாரங்கள் பொதுவெளியில கிடக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்களே அடையாளம் காட்டி விட்டார், யார் யாரெல்லாம் துரோகின்னு நீக்கியே அடையாளம் காட்டிட்டார். நாளைக்கெல்லாம் இவங்களை தலைமை பதவிக்கு கொண்டு வராத அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இவங்கெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அன்பை பெற்றவர்கள் அப்படின்னாக்க எதற்காக சசிகலாவை பொதுச் செயலாளராக இவங்க ஏத்துக்கல? எதுக்காக அவர்கள் நிராகரிக்கப்பட்டு இன்னைக்கு சிறைக்கு போனா கூட திரும்ப வந்தா? இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட சிறைக்கு போனாங்க தான், ஆனால் திரும்ப வந்தோடனே கட்சி பதவி அவர்கிட்ட வந்துச்சுல்ல. சசிகலாவை போனாங்க, ஏன் வரும்போது அவர்கிட்ட கட்சி பதவி போகல? ஏன்னா தொண்டன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கட்சியை சசிகலா அவர்கள் சிறைக்கு போகும்போது யாருக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க? டிடிவி தினகரன் கொடுத்துட்டு போனாங்க. ஏன் அவரை கட்சியினர் ஏற்றுக்கொள்ளவில்லை, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏனென்றால் இவர்கள் எல்லாம் துரோகின்னு அம்மா அப்பயே அடையாளம் காட்டிட்டாங்க, அதனால ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ இந்த பசும்பொன் முத்துராமலிங்கம் அவருடைய சிலைக்கு வந்துட்டு மரியாதை பண்ண போய் தான் இவ்வளோ விஷயம் நடந்துச்சு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, தேவர் குல ஓட்டு அப்படின்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல, அந்த செட் ஆஃப் ஓட்டை வந்துட்டு பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த 4 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு அதிமுகவுக்கு வந்து அந்த ஓட் போக விடாமல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பார்வை போயிட்டு இருக்கு. உண்மையா இவர்கள் செய்வது இதுதான். இந்த அரசியல் தான் இவர்களுக்கு முக்கியம். என்னன்னாக்க முக்குளத்து சமூகத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திருப்பணும். நம்மளை சேர்த்துக்கிட்டாக்க இப்போ அதிமுக வந்து முக்குளத்தூருக்கு எதிராக செயல்படுதுன்னு இன்னைக்கு இவங்க 4 பேர் சொல்றாங்கல்ல, இவங்க 4 பேரை சேர்த்துக்கிட்டாக்க அதிமுக முக்குளத்தூருக்கு ஆதரவாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா? அப்ப இவங்க 4 பேர் தான் முக்குளத்து சமூகத்தினுடைய அத்தாரிட்டியா? இவங்க 4 பேர் தான் தலைவர்களா? வேற யாரும் முக்குளத்து சமூகத்தில் தலைவர்களே இல்லையா என்ற கேள்வி எழும்பும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணாங்கன்ற பாருங்களேன். செங்கோட்டையன் இங்கிருந்து பசுமொன்னுக்கு போறாரு, அங்க போயிட்டு அங்க இந்த துரோகிகளோட கை கோர்த்துக்கிட்டு ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னாக்க இவர்கள் வந்து வார்த்தைகளை விடுறாங்க. துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம், ஒன்றிணைந்திருக்கிறோம், இவங்க வார்த்தைகளை விடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த துரோகிகள் கூட கை கோர்த்து சொல்லிட்டு நீக்கி விடுறாங்க. உடனே செங்கோட்டையன் தரப்பு என்ன சொல்றாங்க? பசும்பொன் தேவரை பார்ப்பதற்கு போனதற்கு எனக்கு கிடைத்த கூலியா இது? அவரை போய் நான் வணங்கக்கூடாதா? யோ, நீ துரோகி கூட கை கொத்ததுக்காக கட்சி விட்டு நீக்கினாங்க, அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? இந்த பக்கம் டிடிவி என்ன பேசுறாருன்னு பார்க்கணும். பசும்பொன்னுக்கு அவர் வந்ததற்காக நீக்கி விட்டுட்டாங்க, முத்துராமலிங்க தேவரை வணங்கியதற்காக அவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்கன்னு இவன் பேசுறான். இது எவ்வளவு பெரிய பச்சை பொறுக்கித்தனம் இது! எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியுது. இவங்க கூட கூடி கட்சிக்கு எதிராக பேசினதால தான் கட்சி விட்டு நீக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா இவனுக்கு எவ்வளவு நேக்க சாதிய பிரச்சனை மாத்துறானுங்க பாத்தீங்களா? சரி, இவர் போனதால தான் இவரை நீக்கிறாங்கனாக்க அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி விட்டு நீக்கணும். பசுமொன்னுக்கு போனதால தான் செங்கோட்டையன் நீக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்காக தான் நீக்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பசுமொன்னாரை போய் நேரில் சந்திச்சு மாலை அணிவித்து அவருடைய வணங்கிட்டு தான் வந்தாரு. அப்ப அவரையும் நீக்கி இருக்கணும். அப்ப பிரச்சனை அதுவல்ல, துரோகிகள் கூட கை கோத்ததால் தான் நீக்கினாங்க. அப்ப இவனுக்கு எப்படி அதை கொண்டு போறாங்க? இவனுக்கு என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்க? திமுகவுடைய நரேட்டிவ் செட் பண்றாங்க. அப்போ டிடிவி தினகரன் அப்பட்டமா பொதுவெளியிலே பேசுறாரு, நாம தென் தமிழகத்து மக்கள் நாம யாருன்னு காட்டணும். நம்ம தேவரை வந்து வணங்க வந்ததற்காக இவரை கட்சியில் விட்டு நீக்கிட்டாங்க, அப்ப நாம யாருன்னு காட்டணும், நம்மளுடைய வலிமை காரணம் இவன் வெளிப்படையா பேசுறானா முக்குளத்து சமூகத்தை கொம்பு சிவி விடுறான். அப்ப இதை அறியாதவர்களா முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம ஒரு கேள்வி எழுப்பணும். அந்த அளவிற்கா முட்டாள்கள் அந்த மக்கள்? அவர்களுக்குன்னு அடிப்படை அரசியல் அறிவு இருக்கும்ல. யோ, கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. யோ, இவன் நேக்கா கோத்து விடுறான், நம்மளை கொண்டு போய் ஜாயின் அடிக்கிறான், சம்பந்தமே இல்லாம சாதி முதல்ல உருவாக்குறான். அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த மக்களுக்கு புரிதல் வந்துருச்சு. அப்ப இவனுடைய அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா இவனுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும். ஏன்னா அதிமுக பேரை சொல்லி, அம்மாவுடைய பேரை சொல்லி பல லட்சம் கோடி பணத்தை இந்த குடும்பம், இந்த மன்னார்குடி குடும்பம் சம்பாதிச்சிருச்சு. ஓபிஎஸ் சம்பாதிச்சிட்டாரு. இன்னைக்கு தேனி ஃபுல்லா இவங்க சொத்து தான், ஃபுல்லா சம்பாதிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறவன் கணக்கு காட்ட முடியாது, திருட்டுத்தனமா தான் வச்சிருக்கணும். அப்ப அந்த சொத்துக்கு பாதுகாப்பு எது கொடுக்கும்? ஒண்ணு இவங்க அரசு துறை அதிகாரிகளா இருக்கணும், அல்லது அரசியல்வாதிகளா இருக்கணும். அப்பதான் அந்த சொத்துக்கு பாதுகாப்பு, இவங்க திருடுற சொத்துக்கு பாதுகாப்பு. இப்ப கூட காஞ்சிபுரத்துல 100 கோடி ரூபாய் ஆலையை வந்து அமலாக்கத்துறை வந்து முடக்கி வச்சிருக்கு. யாரு? சசிகலாவுக்கு. ஒருவேளை சசிகலா வந்து ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருந்திருந்தாங்கன்னா இந்த வேலை நடந்திருக்குமா? நடந்திருக்காது. இப்போ பாதுகாப்பு இல்லாத சொத்துக்கள் இவங்கள்ட்ட ஏராளமா இருக்கு. அப்போ வரவெல்லாம் மிரட்டுவான், சின்ன சின்ன லெட்டர் பேட கட்சி கூட மிரட்டுவான், கில்மா கூட இல்லைன்னா போட்டு கொடுத்துருவான்னு மிரட்டுவான். இப்ப இவங்க அதிகாரத்துல இருந்தாங்க, எவனாவது மிரட்ட முடியுமா? முடியாது. அப்ப இவனுங்களை சொத்துக்களை பாதுகாக்கணும்னா ஏதேனும் ஒரு கட்சியில அதிகாரத்துல இருக்கணும். அப்போ சொத்துக்களை பாதுகாப்பதற்காக மட்டும்தான் இவங்க அதிமுகவை இப்ப தேடுறாங்க, வாண்டடா போய் இழுக்கிறாங்க. இல்லைன்னா மத்தியில் இருக்கவங்களும் மிரட்டி புடுங்குவாங்க, மாநிலத்தில் இருக்கவங்களும் மிரட்டி புடுங்குவாங்க. அப்ப இவனுக்கு சொத்துக்களுக்கு பாதுகாப்பு வேணும், இவங்க பினாமி சொத்துக்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதற்காக ஒரு அரசியல் அடைக்கலம் வேணும். அதுக்காக தான் இவங்க அதிமுகக்குள்ள நுழைய முயற்சி பண்றாங்க, இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்களே தவிர இவங்களுக்கு ஒன்றும் அதிமுக வந்து அப்படியே வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சு மக்களுக்கு வந்து சேவை செய்யணுன்ற எண்ணம் இந்த கும்பலுக்கு துளி கூட கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
பொறுத்து இருந்து பார்க்கவும் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசுறதுக்கு நன்றி. நன்றி மதி.